சோ இப்போ திரிமூர்த்தி, ஸ்ரீதேவி இவங்க 2 பேரும் சிவலோகத்துல வந்து அசெம்பிள் ஆகும்போது, அவங்க 2 பேர் மேலயும் பிளாஸ்டிக் டனல் மாரி போகுதுன்றது சொல்லியிருந்தேன். சோ இந்த பிளாஸ்டிக் டனல்ல லாக் ஆயிருக்கு ஆன்மாக்கள், அப்புறம் தேவர்கள், அப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் இயற்கை, வன தேவதை, பூமாதேவி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆவாங்க. சிவலோகத்துல போய் நாங்க 2 பேர் அசெம்பிள் ஆகும்போது, சோ இந்த பரமாத்மான்ற ஒரு தூய்மையான ஜோதி, இந்த சுத்த உஷ்ணத்த வச்சு பாத்தீங்கன்னா, கருடன் ஆதிசேஷன் இந்த அவங்களுடைய சூட்சும உடல் இருக்கு பிளாஸ்டிக்கா இருக்கிற சூட்சும உடல வந்து பாத்தீங்கன்னா, பரமாத்மான்ற ஒரு சுத்த உஷ்ணத்த வச்சு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய சூட்சும உடல வந்து பரமாத்மா எரிக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்றாருன்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிவலோகத்துல ஓஷன் சர்னிங் பண்ணி இந்த அசுரர்கள வந்து கீழ கொண்டு வருவாங்கன்றதை இப்ப நம்ம இது இது மூலியமா வந்து புரிஞ்சுக்கலாம். சோ திரிமூர்த்தி, திரிதேவி இவங்களுடைய மெயின் பர்ப்போஸ் என்னன்றது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா, சிவலோகத்தோட நினைவு வந்து வரணும். அங்க போய் சிவலோகத்துல அசெம்பிள் பண்ணணும். இது பிராக்டிகலா மைண்ட்ல செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப வந்து சிவலோகத்துல போய் ஆப்பரேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, தேவர்கள் எல்லாருமே சிவலோகத்துல போய் அசெம்பிள் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா, சுகத்தினுடைய அலை வந்து இருக்கும். அசுரர்கள் ஆப்பரேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, துக்கத்துக்கான அலைன்றது புரிஞ்சுக்கலாம். இப்போ ஓஷன் சர்னிங்க்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து இருக்கான்றது இப்ப பார்க்கலாம். ஓஷன் சர்னிங் வந்து பாத்தீங்கன்னா, பூமியில நடந்த ஒரு சீக்வென்ஸே இப்போ நான் ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஓஷன் சர்னிங் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா, தூர்வச முனிவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்திரலோகத்துக்கு வந்து போயிருப்பாரு. ஸோ அப்போ வந்து அவரு ஒரு மாலைய வந்து இந்திர தேவருக்கு அணிவிச்சு மரியாதை செலுத்துவாரு. ஸோ அது சில நேரம் கழிச்சு என்ன ஆகுன்றது பாத்தீங்கன்னா, சில நேரம் கழிச்சு இந்திர தே இந்திர சபையில இருக்கின்ற தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாலையை வந்து அங்க இருக்க ஒரு யானைக்கு வந்து அணிவிப்பாங்க. சோ அந்த யானை வந்து தன்னுடைய புத்தியை இழந்து அந்த மாலையை வந்து தன்னுடைய கால்கள் மூலம் நாசம் செய்யும். சோ இதை பார்த்த அந்த தூர்வச முனிவர் வந்து கோபம் அடைஞ்சு இந்திர தேவருக்கு வந்து சாபம் அடைஞ்சிருவார். இந்திர தேவருக்கும் மற்ற தேவர்களும் வந்து சாபம் கொடுத்துருவாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா, தேவர்கள் வந்து தங்களுடைய சக்திகளை வந்து முழுசா வந்து இழந்திருப்பாங்க. சோ இந்த தேவர்கள் சக்திகளை இழந்திருக்கும் போது என்ன ஆகுன்றது பாத்தீங்கன்னா, கீழ் உலகத்துல இருக்கிற மகாபலின்ற ஒரு அசுரர் வந்து பாத்தீங்கன்னா, மேல் உலகத்தை வந்து ஆட்கொண்டுருவாரு. சோ இப்ப வந்து தேவர்கள் வந்து வேற வழி தெரியாம வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முறையிடுவாங்க இந்த பிரச்சனையை பத்தி. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல வந்து கடைய சொல்லுவாரு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாசுகின்ற ஒரு நாகத்தோட துணையோடு வந்து பாத்தீங்கன்னா, மேருமலை நடுவுல வச்சு வந்து பாத்தீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல வந்து கடைவாங்க. அப்ப வர அமிர்தத்தை வந்து பாத்தீங்கன்னா, தேவர்கள் வந்து குடித்து தங்களுடைய இழந்த சக்திகளை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் பெறுவாங்க. சோ இது வந்து பூமியில நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓஷன் சர்னிங் இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சிவலோகத்துல தான் வந்து இப்ப நடைபெறுது. ஏன்னா பூமி லாக் ஆயிருக்கு. மேலுலகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு. முக்கியமா கருடனுடைய கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் இருக்கு. அதே மாதிரி ஆதிசேஷனுடைய கண்ட்ரோல்லயும் வந்து பாத்தீங்கன்னா கீழ் உலகங்களும் இருக்கு, மேல் உலகங்களும் இருக்குன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.